வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புல்கோட்டி விளையாட்டை முழுமையாக பார்த்துடலாம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முழு ரீசன் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான். அவர் லாஸ்ட் மாதம் நம்ம போட்ட புல்கோட்டி வீடியோவோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபுட்டேஜை வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நான் போடுறேன். என்னடா லாஸ்ட் மாதம் போட்ட வீடியோவுக்கு இப்போ நீங்கள் வீடியோ போடுறீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா பொங்கல் டைமில் நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன். அந்த ஸ்போர்ட்ஸை பற்றியான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன் நான் ஒரு மாதம் வீடியோ போடலன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கமெண்ட் பண்ண அந்த நண்பருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஒரு 200 வியூஸ் போயிருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வியூஸுமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது 200 வியூஸ் போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோன்னும் போது ஷார்ட்ஸ் நிறையா ரீச் ஆகிடும். ஒரு சாங் போட்டோம்னாவோ இல்லை சின்னதாக இருக்கிறதுனால நிறையா இடத்துல ரீச் ஆகிடும். ஆனால் வீடியோன்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆகாது. ஸோ நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம வியூவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த விளையாட்டை பற்றியான உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத முழுமையாக படித்து பாருங்கள். அதுக்கான ஒரு டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க அந்த விதிமுறை என்னன்றதை பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு விதிமுறையை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூஸ் பிளேயர் ஈவன், ரெண்டாவது ஃபிக்ஸிங் வின்னிங் பாயிண்ட்டு, மூணாவது டாஸு, நாலாவது புல்லர்ஸ் புல்லிங்கு, அஞ்சாவது கேச்சர்ஸ் கேட்சிங்கு, ஆறாவது பிளே ரிப்பீட்டட்லி, ஏழாவது ஒன்ஸ் அச்சீவ்டு பாயிண்ட்டு, எட்டாவது வின்னிங் ஹிட்டிங் புல் ஹெவிலி, நைன்த்து லூசர்ஸ் லெட் பேக் அண்ட் ட்ரை டு கேட்ச், 10th ஒன்ஸ் வின்னிங் பிளேயர் எண்டு, 11th லூசர் ஸ்டார்ட் டு ரன் வித் சவுண்டு, 12th ரீச் த பிளேயிங் எண்ட் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் படித்து சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேப்டன் ரெண்டு பக்கமும் டீமை சூஸ் பண்ணுவாங்க. ஈவனாக எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், ஆனால் ஈவனாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டாஸ் போடுவோம். டாஸை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க புல்லை எடுத்துகிட்டு போய் தள்ளுவாங்க. இதை கேச்சர்ஸ் கேட்ச் பண்ணுவாங்க. அப்படி அவர் தள்ளும் போது கேச்சர்ஸ் கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ச் மிஸ் ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சோ அங்கேருந்து புல்லர் கோட்டியை கீழே வைப்பார். அதை பார்த்து எய்ம் பண்ணி த்ரோ பண்ணுவாங்க. அப்படி அடித்தாலும் அவுட்டு. அப்படி அடிக்கலைன்னா என்ன ஆகும்னா விட்டுட்டாங்கன்னா பிளேயருக்கு 3 சான்ஸ் கிடைக்கும் அடிக்கிறதுக்கு. எவ்வளோ தூரம் அடிக்கலாமோ அடிக்கலாம். அதுக்கு வின்னிங் பாயிண்ட்டு 2000னா இவர் அடித்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். இப்போ 200 வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 40 கோட்டி வரணும். 40 கோட்டினா அந்த கோட்டியால் அளந்து பார்ப்போம். 40 கோட்டி வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட் அவர் எடுத்துக்கலாம். அப்படி வரலன்னா தள்ளன டீம், அதான் புல்லர் டீம் கேச்சர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன அவுட்டா ஆல் அவுட்டான்னு. ஆல் அவுட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் அவங்க எடுத்துக்கலாம். ஆள் அவுட் ஆகிடுவாங்க. என்ன அவுட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எண்ணை எடுத்துக்க முடியாது. பிளேயர் திரும்ப போய் விளையாடலாம். இதே மாதிரியே ஒரு கடைசி பிளேயரும் போய் விளையாடுவாங்க. விளையாடி முடித்தோடனே எந்த டீம் அந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதோ அந்த டீம் தான் வின்னர். வின் பண்ண டீமுக்கு ஊசியா நுல்லான்னு கேட்பாங்க. அவங்க ஊசின்னு சொன்னாங்கன்னா புல்லை 90 டிகிரியில் நிற்க வச்சு அடிக்கணும். நூலுன்னு சொன்னாங்கன்னா படுக்க வச்சு அடிக்கணும். இப்படி அடித்தது ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிளேயருக்கும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களால எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அடிச்சுட்டு போவாங்க. அந்த அடிச்சுட்டு போகிற கேப்பில் கேச்சர் டீம் கேட்சும் பிடிக்கலாம். கேட்ச் பிடிச்சா என்ன பெனிஃபிட்னா அந்த இடத்துலேருந்து தூக்கி போடலாம், த்ரோ பண்ணலாம், கையால் த்ரோ பண்ணலாம். அதுக்கு நம்ம சவுண்டு கொடுத்துட்டு ஒடியறணும் அப்படின்றது அவசியம் இல்லை. த்ரோ பண்ணிக்கலாம். 3 வாட்டியும் பிடிச்சிட்டாங்கன்னா 3 வாட்டியுமே த்ரோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பிளேயர் அடிக்கும்போதும் கேட்ச் பண்ணிக்கலாம். இப்படி கேட்ச் பண்ணி அடித்து முடித்த உடனே அங்கேருந்து ரன் பண்ணுவாங்க. சவுண்டு கொடுத்துட்டு அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே ஒடியறணும். இந்த ஒடியார டிஸ்டன்ஸில் ஒரே ஏக்தமில் ஒரே ஷவுட்டில் நம்ம ஒடியறணும். மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்டுட்டோம்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த பேர் கத்த ஆரம்பித்து ஒடியறணும். இதுதான் ரூல்ஸாக போயிட்டுருக்கோம். நம்ம சவுண்டு கொடுத்துட்டே அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம்னா ஆட்டம் முடிஞ்சிச்சு. அப்படி ரீச் பண்ண முடியலன்னா எல்லா பிளேயரும் கத்தியுமே ரீச் பண்ண முடியலன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து திரும்பவும் புல்லர் டீம் திரும்பவும் ஒரு சான்ஸ் அடிப்பாங்க. அது எவ்வளோ தூரம் போதோ அங்கேருந்து திரும்பவும் கேச்சர்ஸ் டீம் சவுண்டு கொடுத்துட்டே கத்திக்கிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இது தாங்க ஆட்டம் விதிமுறை.
உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு தெளிவாக புரிய வச்சுருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.